அனைவருக்கும் வணக்கம். Good evening to everyone. Good evening to Rajendran, Kumar, Anand, Balaji, Deena, Hema, iPhone, Jaykumar, Kalyani, Kannan, S, Lalita, Lenin, M21, Manohar, Narayan Swami, Raja Raman, Rajendran, Rajesh, Rajkumar, Siddharth, Satya, Sita Lashmi, Shekhar, Shyam, Tenkasi, Tangarasu, Nagaraj, Vasavi, Vicky, Zoom user, Jayalakshmi. Okay, welcome everyone. Question answer questions கேட்கும்போது மட்டும் வீடியோ ஆன் பண்ணா கூட போதும். வீடியோ ஆன் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும். மற்ற டைம்ல நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு டாபிக் என்ன பேச போறோம்னா wake up from daydreaming. ஸோ நம்ம கனவு உலகத்துல இருந்து வெளியே வரணும். ஸோ இதுதான் எனக்கு இன்னைக்கு டாபிக். ஒரு 2 minutes நம்ம சென்சரி வேர்ல்ட்ல இருக்கலாம். சென்சரி வேர்ல்ட்னா என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன கலர் இருக்கு, அதோட எட்ஜ் பார்க்கலாம், 2 ஆப்ஜெக்ட்ஸ் நடுவில் உள்ள ஸ்பேசஸை பார்க்கலாம், சவுண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணலாம், உங்க பிரீத்தை பார்க்கலாம், மெதுவாக உள்ள போயிட்டு வெளியே வர பார்க்கலாம், அப்போயே சவுண்ட்ஸ் கேட்குது. ஸோ இந்த 5 சென்சஸ் என்னென்ன டேட்டா கொடுக்குதோ அந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஒரு 2 minutes அப்படி இருக்கலாம். ஜஸ்ட் உங்க ரூம்ல இருந்தீங்கன்னா போதும். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ரூம்ல இருந்தீங்கன்னா போதும். உங்களை சுத்தி ஒரு வால் தெரியுது, மேல ரூஃப் தெரியுது, ஃபேன் தெரியுது, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த ரூம்ல யாரும் இல்லை. ஸோ நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ இந்த ரூம்ல இருந்தீங்கன்னா போதும்.
ஜஸ்ட் உங்க ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா போதும். ஓகே. இப்போ என்ன ட்ரை பண்ணுவோம்னா, இப்போ இந்த ரூம்ல உட்காந்துட்டு இருப்போம், நம்ம ரூம்ல உட்காந்துட்டு இருக்கணும்போ இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் வாலண்டரியா ஆஃபீஸ்க்கு போவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆஃபீஸை பற்றி யோசிப்போம். ஆஃபீஸ் வந்து ஒரு இமேஜினேட்டிவான ஸ்பேஸ் தான் இப்போதைக்கு. இப்போ எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம இந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நாளைக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும், இதை அவங்ககிட்ட சொல்லணும், இதை வந்து சொல்ல மறந்துட்டோம், இதை கண்டிப்பாக சொல்லணும், அவர்கிட்ட மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணும்ல. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ள அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு வரலாம் ஒரு 2 மினிட்ஸ் வாண்டடா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பழைய இன்சிடென்ட்ஸ் ஏதாவது பாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஏதாவது சண்டை போட்டிருப்போம், நம்ம யாராவது இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு காலேஜ் டைம்லையோ இல்லை ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ உள்ள அந்த இன்சிடென்ட்டுக்கு போயிட்டு அதை இமேஜின் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல மற்றவங்க இருப்பாங்க, நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களை கூப்பிடுவாங்க, உங்களை திட்டுவாங்க, நீங்கள் எதிர்த்து ஏதோ சொல்லுவீங்க. ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இந்த ட்ராமா நடந்தது, அந்த ட்ராமா உங்கள் மைண்டில் யாருமே வந்து போகும். அந்த ட்ராமா ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் உள்ள ஒரு வாட்டி போயிட்டு வாங்க வாண்டடா ஒரு 2 மினிட்ஸ். பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த இன்சிடென்ட்டை ரீப்ளே பண்ணுங்க மைண்டில். ஓகே. இப்போ வந்து பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர் உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், நான் சொல்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்டால் எப்படி இருக்கும், நான் சொல்கிற மாதிரி என் ஒய்ஃபு நான் நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும், என் பசங்களாம் என் பேச்சை கேட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கனவு உலகத்தை நம்ம இமேஜின் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லை நான் ஆஃபீஸில் வந்து ஏதோ ப்ரமோஷன் வாங்குற மாதிரி, என்ன எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுற மாதிரி, ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ண மாதிரி, இல்லை ஒரு வீடு வாங்கின மாதிரி, இந்த மாதிரி ஃபியூச்சரில் நம்ம ஏதோ ஒரு கற்பனையாக சூப்பராக இருக்கும், நம்ம இப்படி இருந்தால் அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு நினைப்போம்ல, அதை வந்து வாலண்டரியாக
ஒரு இமேஜின் பண்ணி நீங்க அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு 2 minutes இருக்கலாம். நீங்க ஜெயிக்கிற மாதிரி, சக்சீட் ஆகிற மாதிரி, உங்களை எல்லாரும் புகழற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ், அந்த இமேஜினேஷன், அந்த அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டு ஒரு 2 minutes இருக்கலாம். ஓகே, வாய்ஸ் லோவா இருக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ரூம்ல இருக்கிறோம். இந்த ரூம்ல இருக்கிறது தான் வந்து சென்சரி வேர்ல்ட். இந்த ரூம்ல இருக்கிறது நம்ம பிசிக்கல் ரியாலிட்டின்னு சொல்றோம். ஸோ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற சேர், கபோர்ட்ஸ், பெட்ஷீட், பில்லோ, ஃபோன், ஸோ இதெல்லாம் தான் பிசிக்கல் வேர்ல்டு. ஸோ இந்த ரூம்ல நான் இருக்கிறேன். இந்த ரூம்ல நான் இருக்கிறத நம்ம பிசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்றோம். குழந்தைங்க, அனிமல்ஸ் எல்லாருமே இந்த இந்த ரூம்ல தான் இருக்க முடியும். அவங்களுக்கு வந்து கற்பனையா வேற உலகத்துக்கு போக முடியாது. ஸோ அதனாலதான் இந்த ரூம்ல விட்டவனே அவங்க இந்த இடத்துல ஆக்டிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க மொத்த எனர்ஜியுமே இங்க ஒண்டிதான் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டா பிரியுது. நம்மளுடைய என்டிட்டியா ரெண்டா பிரிஞ்சு, ஒன்னு பிசிக்கல் ரியாலிட்டியில இருக்கு, இன்னொன்னு சைக்காலஜிக்கல் ரியாலிட்டியில இருக்கு. ஸோ சைக்காலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள போகணும், அந்த கற்பனையான உலகம். ஸோ அந்த உலகம் தான் இப்போ நீங்க ஆஃபீஸ்ல நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை, இல்லை நாளைக்கு நான் சக்சீட் ஆயிட்டேன்னா எப்படி வந்து சூப்பரா இருக்கும், இந்த கற்பனைலாம் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம கற்பனை உலகம் சொல்றோம், இமேஜினேட்டிவ்னு சொல்றோம். ஸோ அந்த கற்பனை உலகம் தான் நம்ம வந்து ஒரு கனவு உலகம் மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்க இருக்குதான் ரியாலிட்டி. நாளைக்கு நீங்க ஆஃபீஸ் போவீங்க, ஆஃபீஸ் போகும்போது நாளைக்கு உங்க கொலீக் வருவாரு, நாளைக்கு உங்க ரிலேட்டிவ் வருவாங்க, இதெல்லாம் வந்து கற்பனை தான். ஆனா அது கற்பனை வந்து நிஜமா இப்போ நீங்க கற்பிதம் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா, அந்த நாளைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிற ஃப்ரெண்டோ இல்ல ரிலேட்டிவோ யாருமே இந்த ரூம்ல இல்லை. ஆனா இந்த ரூம்ல தான் நீங்க உட்காந்துட்டு நாளைக்கு அந்த ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி, நாளைக்கு வந்து அந்த ஃபைல் எடுத்து கொடுக்கணும், அதை இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரூமுக்குள்ள ஒரு உலகத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட் இங்க இருப்பாரு, நான் இங்க உட்காந்துட்டு இருப்பேன், மேனேஜர் உட்காந்துட்டு இருப்பாரு, நான் இப்படி பேசணும், நான் இப்படி பேசினா அவர் இப்படி பேசுவார், இப்படி பேசினா நான் இப்படி சொல்லணும், இப்படி நம்ம ஏதோ ஒரு கற்பனை உலகத்தை, ஒரு சினிமாவை, ஒரு டிராமாவை உருவாக்கி நம்ம அதை ஓட விட்டு இந்த ரூம்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் கனவு உலகம்னு சொல்றோம். இது வந்து நமக்கு மட்டும்தான் சாத்தியமாவது, ஹியூமன் கைண்ட் மட்டும்தான் சாத்தியமாவது. ஸோ இந்த ரெண்டு உலகத்தையும் புரிஞ்சுப்போம். சப்போஸ் இதை நிஜ உலகம்னு சொல்றோம்னு வச்சுக்கிட்டா, அது கற்பனை உலகம்னு சொல்லிட்டா, கற்பனை உலகம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் அட் ஏ டைம் ரெண்டுத்தையும் பார்க்குறேன். இந்த ரூம்லயும் உட்காந்துட்டு இருக்கேன், நாளைக்கு என் ஃப்ரெண்டோட, என் கொலீகோட ஆஃபீஸ்ல பேசிட்டும் இருக்கேன். ஸோ அப்போ ரெண்டு உலகமும் எனக்கு தெரியுது, ரெண்டு மானிட்டர் தெரியுது. இப்போ இந்த ரூம்ன்ற மானிட்டரும் தெரியுது, நாளைக்கு நான் அங்கே என்ன நடக்கும்னு யோசிக்கிறதும் பார்க்குறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டு மானிட்டருமே என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ நமக்கு ஒண்டி தான் இந்த ரெண்டு மானிட்டர் தெரியும். குழந்தைங்களுக்கோ இல்லை மற்ற மிருகங்களுக்கோ இந்த மானிட்டர் இருக்காது. நாளைக்கு
நான் எப்படி இருப்பேன், நாளைக்கு என் ஃப்ரெண்டு எப்படி இருப்பாரு, நாளைக்கு அவர் இப்படி பேசினா நான் எப்படி பேசுவேன், இந்த கற்பனைலாம் இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டா இருக்காது இந்த கற்பனை உலகம். ஸோ அவங்களுக்கு என்ன நிஜம் கண்ணு இருக்கு, இப்போ என்ன ரூம்ல இருக்கு, ஸோ அந்த உலகம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் நிஜ உலகம், இது கற்பனை உலகம். ஸோ இந்த கற்பனை உலகம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வருது, பட் ஆனால் அதில் மாட்டிக்கிறோம். ஸோ அந்த கனவு உலகத்துல நம்ம வீழ்ச்சிக்கணும். வீழ்ச்சின்னா நம்ம கற்பனை உலகத்தையே மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் கால்டு வேக்கிங் அப் ஃப்ரம் தி ட்ரீம். ஸோ அதுதான் அந்த காலத்துல வந்து அவேக்கனிங் என்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அவேக்கனிங், மூழ்கிக்கிறது, அதாவது தூக்கத்திலேருந்து மூழ்கிக்கிறது அப்படின்னு அவேக்கனிங், அவேக் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பேசுனதுல இருந்து நம்ம உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். உங்களை பார்த்து பேசும் போது லைவ்லியா இருக்கும். ஓகே, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், இல்லை ஆன்சரைஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த நிஜ உலகம், கற்பனை உலகம், அது ரெண்டுத்தை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, அனுசியா பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, வாழ்க்கை. இந்த நிஜம், அந்த கற்பனை, இப்ப ப்ரெசென்ட்டா நம்ம இந்த ரூம்ல இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் தான் வந்து இப்ப லைவ்லியா இருக்கிறது ஒண்ணு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம ஓவர் திங்கிங்க்கு எப்பெல்லாம் போறோங்கிற மாதிரி எப்படி இங்க அனலைஸ்? நம்ம ஓவர் திங்கிங்க்கு கம்மியா பண்ணணும், அதெல்லாம் செகண்ட் ஸ்டெப்பா வச்சுக்கலாமா? இப்போ நம்ம திங்க் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க உட்காந்துருக்கீங்க ரூம்ல, திடீர்னு பார்த்தா 10 வருஷம் முன்னாடி இப்போ ஒரு கல்யாண வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க இப்படி நின்னாங்க, இப்படி என்ன பேசினாங்க, இப்படி பார்த்தாங்க, நான் அப்படி சொன்னேன், அப்படி சொல்லியிருக்கலாம், இதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு படம் ஓட்டுறீங்கல்ல. இப்போ பார்த்தா ரூம் உட்காந்துக்கிட்டு 20ஆம் தேதி நவம்பர் 8:30 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்கும் அது. ஸோ அதுல நீங்க கற்பனை பண்ற அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தா வேற ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ இல்லை சாப்பிட்டு இருப்பாங்க, சில பேர் இறந்தே கூட போயிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அந்த 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 உலகத்தை வச்சுக்கிட்டு, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு இருக்கீங்களா, மாத்தி மாத்தி அவங்க இப்படி சொல்லியிருக்கணும், இப்படி சொல்லியிருக்கூடாது அப்படின்னு நீங்க பண்றீங்களா? அது ஒரு கற்பனை உலகம்ன்றதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம பின்னாடி விஷயம் தான் ஜாஸ்தி நமக்கு ரீகால் ஆயிட்டே இருக்கு. அந்த அதை அனலைஸ் போதுங்கிறீங்க சொல்றோம். இப்போ நீங்க இங்க 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 இருக்கிற மனுஷங்களோட பேசுறதை விட உங்க உலகத்துக்குள்ள நீங்க சுத்திட்டே இருக்கீங்களே. இப்போ நீங்க பழைய கடந்த காலத்துலயோ இல்ல சில பேர் வந்து எதிர்காலத்துல போயிட்டு நான் இப்படி இப்படி அந்த ப்ராஜெக்டை முடிச்சுன்னா நான் எல்லாம் மதிப்பாங்க, அப்போ எனக்கு வந்து மனசு கண்டென்ட் ஆயிடும், எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு கற்பனை. ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்ற பேசலாம் கேட்டாருன்னா சூப்பரா இருக்கும், என்ன கம்ப்ளீட்டா லவ் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும், என் பையன் என்ன புரிஞ்சுக்கிட்டானா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனை உலகத்தை நம்பி இப்போ நிஜ உலகத்துல இல்லாம அந்த உலகத்திலேயே நம்பி ஓடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் இன்ப நாட்டம்னு சொல்றோம். ஸோ இன்ப நாட்டத்துல நம்ம ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த உலகத்துல இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா இந்த உலகம் வந்து போர் அடி. இப்போ நீங்க இருக்கிற வந்து அதாவது ரூம்ல யாரும் இல்லை, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, ஒரு போர்டான ஃபீலிங். இதே உங்களை யாராவது பாராட்டி உங்களை நீங்க சூப்பரா பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணது எங்களுக்கு வாழ்க்கையில உபயோகமா இருந்துச்சு இப்படின்னு உங்களை பாராட்டினா அந்த ஃபீலிங் சூப்பரா இருக்குல்ல. ஸோ அந்த ஃபீலிங் சூப்பரா போன்ற ஒரு கற்பனையில இப்ப இப்ப இருக்கிற நிஜ உலகத்துல இருந்து நீ அந்த உலகத்துக்கு போயிடுறீங்க. அந்த உலகத்துல நீங்க தான் ஹீரோ ஹீரோயின், உங்களை சுத்தி தான் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஸோ அதனால அது நல்லா இருக்கு, அதனால நம்ம அங்க போறோம். நம்ம அதுல வந்து நம்மளுக்கு நம்ம தான் ஹீரோன்றதுனால நம்மளை சுத்தி தான் எல்லாமே நடக்குது. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நம்ம ஒரு சாதாரண ஆளு, 700 கோடி பேர்ல ஒரு ஆளு,
நம்மளை கண்டுக்கிறது யாரும் இல்லை, நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது யாரும் இல்லை, நம்மளுக்கு வலிக்குதா பசிதான்னு சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த நிஜ உலகத்துல கஷ்டமா இருக்கிறதுனால ஒரு அந்த 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 குழந்தைத்தனமான மனசு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் உலகம் எப்படி இருந்தா சூப்பரா இருக்கும்னு அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜினரி வேர்ல்டுல அந்த உட்டோப்பியால அது அதுலயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டா போவேன். நீங்க ரூம்ல உட்காந்துட்டு நம்ம இந்த உலகத்திலயும் இருக்கிறோம், அந்த உலகத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு 2 உலகமும் இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்க அந்த கனவு உலகத்துல இருந்து நீங்க பாதி விடுபட்டீங்கன்னு அர்த்தம். அந்த உலகத்துல இருக்கணும்னே தெரியாது ஃபர்ஸ்ட். ஷார்ட்டா ப்ராக்டிஸ் மாதிரி என்னங்க ப்ரெசென்ட்டுக்கு நம்ம அதான் நீங்க இந்த மாதிரி ரூம்ல இருக்கும் போது தனியா இருக்கும் போதெல்லாம் நீங்க இந்த ப்ரெசென்ட்டுக்கு வாங்க, இந்த உலகத்து பிசிக்கல் உலகத்துக்கு வாங்க, வந்துட்டு இதுல இருக்க ட்ரை பண்ணுங்க. இதுல இருக்கும்போது நீங்க அங்க போவீங்க, ஓகே இப்போ நம்ம எதிர்காலத்துக்கு போயிட்டோம், அங்க போய் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நம்ம எல்லாம் பாராட்டினாங்க, நம்ம சூப்பரா நல்லா இருந்துச்சு வந்துட்டோம், இப்போ திருப்பி 2 நிமிஷம் ரூம்ல இருக்கிறோம், அமைதியா இருக்கு, தனியா உட்காந்து உட்காந்துட்டே இருப்போம். திடீர்னு பழசுக்கு போயிட்டு நான் அப்படி பேசியிருக்கேன், இப்படி பேச நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பழைய 2 வருஷம் முன்னாடி போயிட்டு திருப்பி இந்த ரூமுக்கு வருவீங்க. ஸோ இந்த ரூம்ல இருந்து நீங்க போயிட்டு இந்த ரூமுக்கு வரீங்க, அப்புறம் இந்த ரூமுக்கு இருந்து வேற எங்கேயோ பாசிட்டிவ் போயிட்டு வரீங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போயிட்டு வரீங்கன்ற அவேர்னஸே உங்களுக்கு அந்த கனவுலத்துல இருந்து கொஞ்சமா விடுபட்டு. ஸோ நீங்க மெதுவா இந்த உலகத்துல இந்த ரூமுக்குள்ள வர ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் போனா கூட அது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஓஹோ இவ்வளோ நாங்க ஃபியூச்சர்ல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் பாராட்டினாங்க, நம்ம சூப்பர், நம்ம நினைச்ச உட்டோப்பியா சுச்சுவேஷன்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டு அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கனவு உலகத்துல இருந்து மெதுவா அந்த உலகத்தை நன்றிங்கம்மா. சார் நான் விவேகானந்தன் பேசுறாங்களா? சொல்லுங்க, யாரோ ஆன்சர் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தெரியும். நான் விவேகானந்தன் பேசுறேங்க. விவேக் நீங்க பேசுறீங்களா? சொல்லுங்க விவேக். முடிஞ்ச வீடியோ ஆன் பண்றீங்களா? இல்ல சார், இப்ப வீடியோ ஆன் பண்ண முடியாது. முன்னாடி அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, நானும் அதே சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். அதாவது வந்து ப்ரெசென்ட்ல விட்டுட்டு போயிட்டு பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸை திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணிட்டே இருப்பேன். சரிங்க. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பகவத்தையா சொல்றதை கேட்டு நான் ஞான முகமெல்லாம் அட்டன் பண்ணேன். அகம் புறம் அப்படிங்கிறதெல்லாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முகாம் அட்டன் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கான்சியஸ் மைண்டு, டோட்டல் மைண்டை பற்றி சில வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவுமே மைண்டு ஃப்ரீ ஆயிருச்சு. அந்த பாஸ்ட்லயே சுத்திட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே கட் ஆயிருச்சு. நாம எந்த ஒரு எஃபர்ட்டும் போறதில்ல. அகத்துல வந்து எந்த எஃபர்ட் போடுறதுக்கு வேலை இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. புறத்துல வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நம்ம கடமையை மட்டும் செய்யணும். ஒரு விஷயம் பண்றோம்னா கடமையை மட்டும் செய்யணும். எல்லா விஷயத்தையும் டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிட்டு நம்ம கடமையை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ எல்லாமே அவங்க சொன்ன இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆயிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன் நான். அப்படின்னு சொல்றேன். நன்றிங்க, ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஐயா பேசலாமா? சொல்லுங்கய்யா ஃபருக், முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ இப்போ கொஞ்சம் ஆன் பண்ண முடியுது. இது எனக்கு எப்படி வருதுன்னா, ஒரு தாட் ஏன் வருது, இது ஏன் வந்துகிட்டே இருக்கு, இது நம்மளை விட்டு போகாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டார்ச்சர் வந்து அதுதான் அதிகமா வந்து நான் ஃபீல் பண்றேன். பட் அதுக்கு எந்த உருவமோ அதுக்கு எந்த வடிவமோ எதுவுமே, ஒரு பிளாங்கா ஒரு இருட்டா அப்படிதான் அது அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. இப்போ இதைத்தான் நான் வந்து உணர்றேன். நான் இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? சரிங்க. அப்போ தாட் வருது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா? ஒரு தாட்ல கூட ஏதாவது ஒண்ணு இருந்தா நமக்கு புரியும். இதுல வந்து ஒரு பிளாங்க் தான், பிளாங்க்
ஒரு இருள்மயம் அந்த மாதிரி கூட தான். எந்த விதமான ஒரு கற்பனைலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே பிளாங்க்னஸ் தான், ஒண்ணுமே இல்லை, வெறுமை. இதுதான் எனக்கு வந்து இந்த வெறுமை வரும்போது இதுதான் அதிகமா வருது. இது வரும்போது ஏன் வருது, இது நம்மளை விட்டு போகாதா அப்படிங்கிற அந்த டார்ச்சரை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வெறுமை இருக்குல்ல உங்களுக்கு இந்த. ஆமா, வெறுமை. ஓகே. இதை எப்படி எடுத்துக்கிறது, இது என்னோட கேள்வி. அந்த வெறுமையை, அந்த எம்ப்டினஸ் நீங்க பல ஆக்டிவிட்டி மூலமா நிரப்ப ட்ரை பண்ணிருப்பீங்களே. ஸோ அத கடுமையா ட்ரை பண்ணா எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியர் தான் முடியுது. என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாமே வந்து ஒரு ஏண்டா ஒரு விரக்தி தான் ஆகுது அந்த இடத்துல வந்து. சரி, இன்னும் ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. 2 வருஷமா? புரியல, 2 வருஷம்னா? இல்ல எவ்வளவு நாள் ட்ரை பண்ணீங்க, ஏன் இப்போ ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு கேக்குறேன். இல்ல, அது அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. இதேதான் வந்துன்னே இருக்கு. அது பல வருஷமா இருக்கு அந்த மாதிரி. சரி, இப்போ நீங்க பல விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது போல. ஸோ அப்படின்னா அது என்ன என்ன மீனிங்? உங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்ல மத்தவங்க எல்லாருக்குமே அப்படி இருக்கா? என்ன மீன் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும் அப்படி இருக்குன்னு மீன் பண்றேன். மத்தவங்களுக்கு இல்லைன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வரீங்க? அவங்க நார்மலா வேலை செய்யறாங்க, நார்மலா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது நீங்க நார்மலா இருப்பீங்க. ஆமா. என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னா, ஸோ இந்த வெறுமை டிஃபால்ட்டா ஒரு டிப்ரெஸ்டா இல்ல போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஒரு மாதிரி. ஸோ அதுதான் நேச்சுரல் ஸ்டேட், அதுதான் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ ஏதாவது நீங்க பண்ணி ஏதாவது ஒரு வேலை பண்றீங்க, கரெக்டா முடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் வரும். திருப்பி பழைய மாதிரி இதே ஸ்டேட்டுக்கு வந்து இதே ஸ்டேட்டுக்கு வந்துருது. பேஸ் லைன். ஸோ நீங்க ஏதாவது பண்ணீங்க நல்லா இருந்துச்சுன்னா மேலே போகும், இல்லை ஏதாவது பண்ணீங்க சரியா வரலன்னா கீழே போகும். ஸோ அந்த மாதிரி தான் மாறி வந்து நீங்க எப்பவுமே ஒரு சாதாரணமா தான் இருக்கும் அது. ஸோ நம்ம இன்டலெக்ட் வந்து ட்ரை பண்ணோம்னா எப்பவுமே வந்து அது நல்லாவே எப்பவுமே ஒரு ஹைலியே இருக்கணும்னு ஆசைப்படும். அதனால வர கான்ஃபிளிக்ட். நம்ம பேஸ்லைன் இங்கே தான் இருக்கு, நம்ம எமோஷன்ஸ் இல்லை மைண்டு அதோட பேஸ்லைன் இங்கே தான் இருக்கு. இன்டெலெக்ட் வந்து இந்த மைண்ட் இங்க இருக்கணும்னு ட்ரை பண்ணுது. ஸோ இங்க இருக்கணும் இது அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து இப்படிதான் டிசைன் ஆக்கப்பட்டது. சிச்சுவேஷன் வரும்போது அது மேலே வரும், மற்ற டைம்ல அதுக்கு கீழே போயிட்டே தான் இருக்கும் பேஸ் லைன் அப்படின்ட்டு இந்த அறிவு புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு புரியும் போது தான் இந்த இதுக்கு தான் கனவு உலகம்னு சொல்றோம். எப்பவுமே எமோஷன்ஸ் ஹையாவே இருக்கணும், எப்பவுமே என்னை எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். பாராட்டுறதுனா என்னன்னா, நான் இப்போ பாராட்டும் போது நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது இல்ல, அந்த ஃபீலிங் வேணும். என்னை யாராவது லவ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது இல்லை, ஸோ அந்த நல்ல ஃபீலிங். என்னை யாராவது திறமைசாலின்னு சொல்லும் போது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது இல்லை, ஸோ அந்த ஃபீலிங் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபீலிங்கை தான் கேட்குறோம், அந்த எமோஷன்ஸ் தான் கேட்குறோம். சிச்சுவேஷன் மூலமா நம்ம எமோஷன் தான் டிமாண்ட் பண்றோம். ஸோ நல்ல எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்றது தான் இன்டெலெக்டுக்கு உடைய டிமாண்ட். அப்படிதான் இந்த இன்டெலெக்ட் படைக்கப்பட்டது, அவங்க தப்பு கிடையாது. எமோஷன்ஸ் டிஃபால்ட்டா கீழே இருக்கிறது உங்க தப்பு கிடையாது. எமோஷன்ஸ் கீழே இருக்கக்கூடாது, அது மேலதான் இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றது இன்டெலெக்டும் தப்பு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நமக்கு. இப்படிதாங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா, இது இப்படிதான். நம்ம வந்து எமோஷன்ஸ் வந்து கீழே தான் இருக்கும், ஆனா எமோஷன்ஸ் கீழே இருக்கக்கூடாது, மேல ஹைலியே இருக்கணும்னு இன்டெலெக்ட் டிமாண்ட் பண்ணும். இந்த வேரியேஷன் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அதுதான் கனவு உலகத்துல இருந்து வெளியே வருது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு கற்பனையா ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆமா, அந்த மாதிரிதான் ஒரு நிலை ஏற்படுது. ஆமா, நீங்க ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி, சண்டையில ஜெயிக்கிற மாதிரி, உங்களை பாராட்டுற மாதிரி, நீங்க பிசினஸ் பண்ற மாதிரி, பிசினஸ்ல மாதிரி, அந்த மாதிரி நீங்க டிவி பார்த்தா நீங்க தான் வீடியோ
விராட் கோலி மாதிரி, சினிமா பார்த்தா நீங்க தான் ரஜினிகாந்த் மாதிரி. ஸோ எல்லாமே நீங்க கற்பனை பண்ணிட்டு நீங்க தான் அந்த அந்த மூவியோட ஸ்டார் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிப்பீங்க. அதுதான் கற்பனை உலகம். ஸோ அந்த உட்டோப்பியாவை இமேஜின் பண்ணிட்டு, ஏன்னா அந்த 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 உட்டோப்பியில தான் உங்களுக்கு வேண்டிய எமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த கற்பனை உலகத்தை, இந்த இன்ப நாட்டத்திலிருந்து வெளியே வர்றது தான் நம்ம விடுதலை, ஞானம், புரிதல் அப்படிலாம் சொல்றோம். அந்த கனவுல மூழ்கிக்கணும். அந்த கனவுலகம் சூப்பர் தான், கேட்டே கிடையாது. யாராவது ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா? டெய்லி 100 ரன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த இதுல. ஆனா நிஜத்துல நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்படி இருக்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்க நீங்க? அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆமா, நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம், என்ன உலகத்துல கற்பனை பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கோம்ன்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த புரிஞ்சுக்கிறது தான் விடுதலை சொல்றீங்களா? ஆமா, அந்த புரிதல் தான் ஞானம், என்லைட்மென்ட் சொல்றோம். சோ அதுதான் அவேக்கனிங் சொல்றோம். மூழ்கிக்கிறது, எதிர்கால கற்பனையிலிருந்து மூழ்கிக்கிறது. அதாவது இன்னைக்கு 2024ல நவம்பர் 20ஆம் தேதி எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் கடைசி நாள் நீங்க சாகும் போதும் இருக்கும். ஸோ நடுவில் எல்லா நாட்களுமே இப்படிதான் இருக்கும். ஆனா மனசு அதை ஏற்க, அது நாளைக்கு நாவோ சூப்பர் ஆயிடும்னு நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சோமோ அந்த நாள் தான் இன்னைக்கு வந்துருக்கு. ஆனா இன்னைக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா அது வந்து ஒரு நாளைக்கு சூப்பரா இருக்கும், நாளைக்கு என்ன எல்லாம் லவ் பண்ணுவாங்க, என் உலகமே மாறிடும், நாளைக்கு எல்லாம் என்ன பாராட்டுவாங்க, எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஒரு கற்பிதம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியூச்சர் உட்டோப்பியாவை நினைச்சுக்கிட்டு அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். நாளைக்கு இன்னைக்கு கூட சூப்பரா இருக்கும். அதுதான் அந்த கேமோட பேசிஸ். அந்த நாளைக்குன்னு உங்களை ஆசை காட்டி ஓட வைப்போம். ஸோ இன்னைக்கு சரியில்லை ஆனா நாளைக்கு சூப்பரா ஆயிடும் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு எனக்கு என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க, என்ன திறமையானு சொல்லுவாங்க, என்னை வந்து அறிவாளின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் பாராட்டும் போது எனக்கு இப்ப இருக்கிற வெறுமை போயிடும், அப்போ நான் வந்து அமைதியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அந்த 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 ஆசை காட்டி உட்டோப்பியாவை கற்பனை பண்ணி நம்மளை ஓட விட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த ஓட்டத்துலாம் வந்து ஹியூமனிட்டி, மனித குலம் மாட்டிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு சூப்பரா இருக்கும்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆடியோ கிளியரா இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? கிளியரா இருக்கா? எனக்கு கேக்குது. நான் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஆடியோ கிளியரா இல்லைன்ட்டு. கிளியரா கேக்குது. சரி, ஓகே. ஸோ அந்த மனித குலம் வந்து இப்போ அதுதான் திங்கிங் பிரெயின் சொல்றோம் நம்ம. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த திங்கிங் பிரெயின் வந்து ஃபியூச்சர்ல போய் மாட்டிக்குது, இந்த உட்டோப்பியால போய் மாட்டிக்குது, இன்ப நாட்டத்துல போய் மாட்டிக்குது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து எல்லாரும் வந்து ஓகே நம்ம ஒரு 4-5 வீடு வாங்கிட்டா, இல்ல நான் என் பையன் அங்க அமெரிக்கால படிக்க வச்சுட்டா நான் சூப்பரா ஆயிடுவேன், என் மைண்டு ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு கற்பிதத்துல ஏதோ ஒரு ஃபியூச்சர் கோலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அங்க போனா எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும், நிம்மதி வந்துடும், கண்டென்ட் வந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு கற்பனை உலகத்தை நம்பி இன்னைக்கு அவாய்ட் பண்றோம்ல. சோ அதுதான் அந்த கேம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். ஃபருக், உங்களுக்கு ஓகேங்களா? உங்க சந்தேகம் இருந்துச்சா? எனக்கு ஓகே, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ. வேற யாரோ பேச ஆரம்பிச்சீங்க, சொல்லுங்க. சார் வணக்கங்க. வணக்கம் கார்த்திகேயன். இல்ல உங்களுக்கு வீடியோ சொல்லுங்க. சார் இப்போ எமோஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றது சார்? நீங்க முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க. அப்படியா? சரி, முகாம் அட்டன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஓகேங்க. உங்க எமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபியர்ஸ், ஸோ இதை பத்திலாம் ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு 3 டேஸ்ல வந்து எல்லா ஆங்கிளையும் சொல்லுவாங்க. ஸோ சொல்லும் போது உங்களுக்கு அதுல ஒரு இது ஓகே, இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரியும். அப்புறம் இன்னொரு செஷன்ல ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல என் மைண்ட் இப்படி ஒர்க் ஆகுது, அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அந்த செஷன்ல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பல ஆங்கிள் யோசிக்கணும். இப்போ நான் எமோஷனை பத்தி ஒன்று சொன்னா அந்த ஆங்கிள் ஓகே புரிஞ்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு.
ஆனா உங்களுக்கு நாளைக்கு சுச்சுவேஷன்ல வேற ஒரு இடத்துல நீங்க பண்ணும்போது வேற மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது தடுமாறுவீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க அப்போ உங்களுடைய லைஃப்ல வர எல்லா பாசிபிலிட்டியான எமோஷனல் ஸ்டேட்டுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் நீங்க வந்து மேல ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணாதான் மினிமம் நீங்க அதை அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னா நான் சொல்றேன். அதுல மெடிடேஷன்லாம் வருமாங்க சார்? இல்ல ஞான முகாம் அட்டன் பண்றல? ஞான முகாம் தனியா வச்சிருக்கிறோம், மெடிடேஷன் கேம்ப் தனியா வச்சிருக்கிறோம், தனியா தியான முகாம் தனியா வச்சிருக்கிறோம். ஸோ நீங்க உங்களுக்கு ரெண்டுமே கூட அட்டன் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இது வேற அது வேற இல்லைங்களா சார்? இது வேற அது வேற இல்லைங்களா சார்? ஆமா, ரெண்டு வேற வேற. ஓகே ஓகேங்க, சரிங்க சார், சரிங்க, தேங்க்யூ. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் பாலு, சொல்லுங்க. தென்காசியில இருந்து பாலு. சொல்லுங்க. ஆடியோ கிளியரா இருக்கா ஐயா? கிளியரா இருக்கு, சொல்லுங்கய்யா. எனக்கு வந்து அனிமல் வேர்ல்டுல தான் ஒரு டவுட் எனக்கு. இப்போ ஒரு காட்டுல இப்போ முயல் இருக்கு அப்படின்னா அவங்க குழிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது வெளியே என்ன இருக்குன்னு அவங்க அந்த அந்த முயலுக்கோ இல்ல காட்டு பன்றி ஏதோ ஒண்ணு உள்ள வெளியே வரும்போது வெளியே உள்ள சூழ்நிலையை பத்தி அவங்களுக்கு கற்பனை இருக்க வாய்ப்பு இல்லையா? உங்க ஆடியோ விட்டு விட்டு கேக்குதுங்க, இன்னொரு வாட்டி கேக்குறீங்களா? அதாவது இப்போ காட்டுல இப்போ குழிக்குள்ள முயல் இருக்குது, காட்டு பன்றி இதெல்லாம் இருக்கும். அவங்க குழிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது வெளியே உள்ள ஒரு ஆப்போசிட் ஒரு அனிமல்ல இருந்து ஒரு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள அந்த கற்பனையான ஒரு இமேஜினேஷன் எதுவும் வர வாய்ப்பு இல்லையா? அவங்களுக்கு இமேஜினேஷனா வராது. எப்படி வரும்னா சென்சரி டேட்டா மாதிரி அவங்களுக்கு ஸ்மெல் வரும். அவங்க ஸ்மெல் வெளியே போகும்போது ஒரு ஒரு புலி வேட்டையாட போகுதுன்னா வெளியே மான் கூட்டம் தூரத்துல இருந்தே ஸ்மெல் வரும். அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா நம்ம இங்கிருந்தே வீட்லயே உட்காந்து யோசிப்போம். ஓகே, இப்போ வந்து வெயில் காலம், தண்ணிலாம் வத்திட்டு இருக்கும், இப்போ அந்த குளத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கும், ஸோ அப்போ மான்லாம் வந்து அங்கதான் வரும், அப்போ நம்ம அங்க போயிடுவோம், அது 10 மணிக்கா வரும், நம்ம வந்து இப்போ 8 மணிக்கே போய் அங்கே வலைய விரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல வலைய பின்னிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் அது அவ்வளோ பிளான்டா முன்னாடியே அது நம்ம வலைய பின்னலாம் முடியாது. அது முட்டாள்தனமா தெரியும் எதுக்கு வலைய பின்னணும்னு. நம்ம வந்து ஓகே அங்க அந்த இடத்துல மான் வரும், மான் வந்தா வலை தேவைப்படும், வலை தேவைக்கு நம்ம வலை பின்னணும், வலை பின்னதுக்கு நம்மளுக்கு பிளாஸ்டிக் தேவை, பிளாஸ்டிக் தேவைக்கு பூமி நோண்டணும், அந்த பூமி நோண்டதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவைன்னு சொல்லி அந்த நம்ம யங்கர் ஜென்ரேஷனா எஜுகேஷன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் ப்ரீ பிளானிங் நம்மளுக்கு ஒன்று தான் இருக்கும். அது வந்து அங்க போனோடனே பார்த்த உடனே அப்படியே ஓடும் அந்த ஸ்மெல். கட்டுனா ஓகே தூரத்துல அந்த ஸ்மெல்லு இருக்குது, அப்போ அங்கதான் இருக்கும் குத்து மதிப்பான்னு சொல்லி அதை நோக்கி ஓடும். ஸோ நம்மளுக்கு ஒன்றுதான் அந்த திங்கிங் மைண்ட் இருக்கிறதுனால அந்த ஃபியூச்சரை என்விஷன் பண்ண முடியும். ஓகே ஃபியூச்சரா இப்போ இங்க உட்காந்துட்டு ஆஃபீஸை பத்தி யோசிக்கணும்ல. ஸோ இது வந்து ஒரு அனிமலால பண்ணவே முடியாது. இப்போ வீட்டுல நாயெல்லாம் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்கன்னா இப்போ நீங்க வீட்டுக்கு வந்தா நாய்க்கு வந்து உங்களை சுத்தி ஓடி வரும். நீங்க வந்து காலைதான் போயிருப்பீங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கடைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ஆனா அப்பதான் பார்த்த மாதிரி குதிக்கும்ல. ஏன்னா அது கற்பனையான உலகம் இல்லை. ஓகே இப்ப இவர் இங்க போயிருக்காரு, கடைக்கு போயிருக்காரு, கடையில உயிரோட தான் இருப்பாரு, ஷாப்பிங் முடிச்சுட்டு கார்ல ஏறி திருப்பி வீட்டுக்கு வராரு அப்படின்ற கற்பனை உலகம் அதுக்கு இல்லாதனால நீங்க டக்குன்னு அது உலகத்துல இல்ல. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. டக்குன்னு நீங்க இந்த ரூமுக்குள்ள வந்தோடனே அது பயங்கர சந்தோஷம். ஏன்னா அது எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல அது உலகத்துல நீங்க காணாம போயிட்டீங்க. அதெல்லாம் குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது பயங்கரமா அழுவும். நம்ம சொல்லுவோம் இல்ல அப்பா வந்து சாயந்தரம் வந்துடும் சொன்னாலும் புரியாது. ஏன்னா அது சாயந்தரம் என்னது ஆபீஸ்னாலும் புரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம்ல அப்பா தூரம் போறாரு, அவ்வளவுதான். நிஜமாவே போறாரு அவர் பிரிஞ்சு, அதனாலதான் அது அப்படி அழுகுது. அதனால அது உள்ள வந்தோடனே அவ்வளவு சந்தோஷப்படுது. ஸோ அவங்க வந்து அந்த இன்னசென்ட் மைண்ட் அதில் ஒண்டிதான் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த இன்னசென்ஸ்ல நம்மளுக்கு தான் திங்கிங் மைண்ட் இருக்கு. திங்கிங் மைண்ட்னால தான் ஃபியூச்சர் போறது, ஃபியூச்சர்னால தான் நம்ம பவர்ஃபுல்லா வரும். பட் பவர்ஃபுல்லா ஆகிற அதே சமயத்துல நம்ம வந்து பாண்டேஜ்குள்ள வரும். ஸோ அதனால அந்த பாண்டேஜுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரதான் என்லைட்மெண்ட் சொல்லணும். சூப்பர் சார், ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. கரெக்ட்.
தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஒரு நிமிஷமா M21 நீங்க ஆன்சரைஸ் பண்ணிருக்கேன். இந்த அம்மா கேட்ட அடுத்தது கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார் எனக்கு பகவத் ஐயா சொன்னதெல்லாம் புரியுதுங்க சார். எனக்கு அதாவது தாட்ஸ் வருது, அது ஜஸ்ட் தாட்ஸ் அது அப்படின்றது புரியுது. ஆனா எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அது வந்தா வரட்டும், அது பிரவாகத்துல விடலாம் அப்படின்னு அப்படி நினைச்சாலுமே அது ரொம்ப வந்துட்டே இருக்கு எனக்கு. அது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என் செல்ஃப் கான்பிடன்ஸே கொஞ்சம் கம்மியாகுற மாதிரி எனக்கு அடிக்கடி ஃபீல் ஆகுது. நம்ம கரெக்டா பண்றோமா, அது பண்றோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ற மாதிரி அந்த மாதிரி. இது எல்லாமே ஜஸ்ட் தாட்ஸ் தான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது சார். ஆனாலும் நான் அதை திங்க் பண்ணிடுறேன். எனக்கே தெரியாம அது நான் தான் யோசிக்கிறேன்ற மாதிரி அது இது பண்ணிடுறேன் சார். அது எப்படி பண்றது? அது பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது தாட்ஸ் வந்தா வரட்டும்னு விடுறேன். ஆனாலும் அது கம்மியும் ஆக மாட்டேங்குது. டெய்லி ரெகுலரா இப்படியே தான் இருக்குது சார் எனக்கு. அது ஒரு கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. மெடிடேஷன்லாம் பண்ணிருக்கீங்களாமா? மெடிடேஷன் பண்றேன் சார் நானு. ஆனா எனக்கு உட்கார்ந்து பண்ற அளவுக்கு எனக்கு சரி பகவத் ஐயா சொல்றாங்க இது ஜஸ்ட் தாட் தான் அப்படின்ற மாதிரி இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுடுறேன் நானு. ஆனா சில டைம் வந்து இல்ல இது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கு. இது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அப்படின்னு தோணுது. என்ன இதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் சார் எனக்கு. இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ 2-3 விஷயம் நம்ம செக் பண்ணணும். இப்போ நீங்க வந்து பிசிக்கல் சிச்சுவேஷனே நீங்க ஒஸ்டா இருந்ததுன்னா வரதான் செய்யணும். ஸோ இப்போ அப்போ நீங்க பிசிக்கல் சிச்சுவேஷன் தான் சரி பண்ணணும். இப்போ எனக்கு வந்து வேலை இல்லை, எனக்கு கடன் இருக்கு, என் வீட்டில் இருக்கவங்க உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி பிசிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகணும், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன்ல. அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஐயோ ஸ்ட்ரெஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது இல்லை. நல்ல இன்கம் நல்லா ஆகணும், வீட்டில் உடம்பு சரியாகணும், அப்போதான் நான் என் மைண்ட் கொஞ்சம் சரியா இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் சார். எனக்கு பிசிக்கலாவோ இல்ல வீட்லயோ எந்த பிரச்சனையுமே இல்ல சார் எனக்கு. அப்போ வந்து நீங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் இருக்கு அப்போ உங்களுக்கு. அதை வந்து நீங்க வந்து எய்தர் மெடிடேஷன் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஐயாவுடைய ஞானமுகம் அட்டன் இருக்கீங்களாமா? இல்ல சார் அட்டன் இப்போதைக்கு வர்ற சூழ்நிலை இல்ல சார். குழந்தைங்க இருக்காங்க, அதனால வர முடியாது. நான் வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குறேன், எல்லா ஜூம் மீட்டிங்கும் அட்டன் பண்றேன் நானு. முன்னைக்கு வந்து இப்போ தாட்ஸ் வந்தா அது ஜஸ்ட் தாட்ஸ் தான் அப்படின்ற ஒரு இது எனக்கு நல்லா இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் நானு. அந்த ஒரு முன்ன ரொம்ப ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னு ரொம்ப யோசித்து பயந்துப்பேன் நானு. இப்போ எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு எனக்கு. ஆனா இது அகைன் அண்ட் அகைன் எதுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னு ஒரு சில டைம் நான் விட்டுடுறேன் நானு. ஜஸ்ட் இதுதான் அப்படின்ட்டு. ஒரு சில டைம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்ற மாதிரி. அதுதான் சார். சரி, நீங்க ட்ரை பண்றது நல்லதுதான், நீங்க பண்ணுங்க. ஆனா மந்த்லி ஒன்ஸ் வந்து நடக்குது. நீங்க இந்த மந்த் முடியலன்னா ஏதோ ஒரு மந்த் நடந்துங்க, 3 months 6 months கழிச்சோட அட்டன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நீங்க அதை மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே சார். ஏதாவது ஒரு சிம்பிள் இது சொல்லுங்க சார், டிப்ஸ் ஏதாவது. அதாவது எப்படி இத கொஞ்சம் ஓவர் கம் பண்றது அப்படின்னு. அதான் இப்போ நீங்க நம்ம சொல்லி கொடுத்த மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு 1/2 hour. ஓகே சார். ஒரு மார்னிங்கோ ஈவினிங்கோ நீங்க தனியா உட்காந்துட்டு இல்ல பார்க்ல உட்காந்துட்டு நீங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு அங்க வந்து இந்த மாதிரி நீங்க வாண்டடா இந்த பிசிக்கல் ரூம்ல இருந்துட்டு நீங்க கற்பனை வந்து போகும்போது நீங்க வாண்டடா கற்பனைக்கு போயிட்டு வரலாம். இப்ப நான் வந்து எதிர்காலத்துக்கு போயிட்டு எவ்வளவு சூப்பரா இருக்க போறேன்னு கற்பனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வாண்டடா கற்பனை பண்ணுங்க ஒரு 2 நிமிஷம். அப்போ 2 நிமிஷம் போயிட்டு நான் வந்து பழசுல நடந்ததை பத்தி சோகப்பட போறேன், இப்ப சோகமான சீன் சோகமான டிராமான்னு சொல்லி ஒரு 3-4 நிமிஷம் நீங்க அந்த டிராமாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சோகமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க 2 உலகமும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அது விடுதலை கொடுக்கும் உங்களுக்கு.
ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 2 உலகம் இருக்குன்றத நீங்க மேனுவலாவே நீங்க வாலண்டியரா போயிட்டு வரலாம் நீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு சோகமா இருங்க, கொஞ்ச நேரம் எதிர்காலத்துல போயிட்டு கற்பனை பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்குள்ள வந்து அப்படியே இந்த ரூம்ல இந்த சென்சரி வேர்ல்ட்ல மட்டும் இருங்க. வந்து உங்களுக்கு இன்னசென்ஸ்னா என்ன, திங்கிங் மைண்ட்னா என்ன அப்படின்னு ரெண்டுமே புரியும். ஸோ இன்னசென்ட் மைண்ட்னா இந்த சென்சரி பர்செப்ஷன் மட்டுமே, என்ன நடந்தாலும் வெளி உலகத்துலயும் சரி உள் உலகத்துலயும் சரி அப்படியே அமைதியா நீங்க சாட்சி மாதிரி இல்ல கூலா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் கத்துக்குங்க. அதே மாதிரி மைண்டுக்குள்ள போய் பதட்டப்பட்டு கவலைப்பட்டு அந்த மாதிரியும் இருக்க முடியும் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஐயாவுடைய முகாமாத்மனும் ட்ரை பண்ணுங்க. அந்த புக் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்ட்டு ஒரு புக் இருக்குல்ல சார், அது எப்படி சார் வாங்குறது? ஆன்லைன்ல வாங்க முடியுமா அது? ஆமா, ஆன்லைன்லயும் வாங்கலாம். நீங்க வனஜா மேடம் உடைய நம்பர் இருக்கவங்களுக்கு அந்த வெப்சைட் போனாலே இருக்கும். அங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலே அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்ன வெப்சைட் சார்? நேம் என்ன சார்? ஸ்ரீ பகவத் மிஷன்.org இருக்கும். நீங்க ஸ்ரீ பகவத்னு போட்டு சர்ச் பண்ணாலே அதே வெப்சைட் காமிக்கும். அந்த வெப்சைட் போயிட்டு ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க கால் பண்ணி சொன்னா போதும், அவங்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அந்த ஃப்ரீ இ புக்கும் டவுன்லோட் கிடைக்குது, அதையும் படிக்கிறதால படிக்கிறீங்க. ஓகே ஓகே சார். அந்த டைம் எடுத்துட்டு கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க மைண்ட் கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா அது அமைதியாகும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சீதா லட்சுமி மேம், நீங்க ஆன்சர் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு சார். சொல்லுங்க. முதல்ல வந்து இப்போ இந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள இப்போ உள்ள போயிட்டு வெளியில அலர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியுது. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடியே எப்படி அலர்ட் ஆகுறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு சார். இப்ப நீங்க வந்து சொன்ன விளக்கத்துல இருந்து, அதாவது இது எதுக்காக உள்ள போறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்னா இது போறத தவிர்த்தலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா சார்? அதாவது இந்த எமோஷன்ஸ் திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நம்ம உள்ள போறோம் அப்படின்றது தானே சார் உங்க விளக்கம்? ஆமா. இப்போ இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ வந்து தாட் அண்ட் திங்கிங்க்கு போறதுக்கும் தாட்ல இருந்து ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? எங்க நம்ம அந்த எந்த இடத்துல அது ட்ரீமா அப்படி போறோம், எந்த இடத்துல திங்கிங்ல போறோம்? ஸோ இப்போ தாட் திங்கிங் ரெண்டுமே வந்து ட்ரீம் வேர்ல்டு தான். ஸோ ட்ரீம் வேர்ல்டுனா என்னன்னா அந்த சைக்காலஜிக்கலா நம்ம கான்செப்டுவலா யோசிக்கிறோம்ல. ஸோ அந்த இப்போ நான் இங்க ரூம்ல இருக்கிறேன், பிசிக்கலா உட்காந்துட்டு இருக்கேன், சேர் இருக்கு, கதவு இருக்கு. ஸோ இது வந்து பிசிக்கல் ரியாலிட்டி உள்ளது. இப்போ நான் இப்போ கற்பனையா வந்து யோசிக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ நான் உங்களை பத்தி யோசிச்சா கூட நீங்க ஏதோ சென்னையில இருக்கீங்க, 2வது மாடியில இருக்கீங்க, அங்கிருந்து போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்றேன்ல. ஸோ இது வந்து சைக்காலஜிக்கல் தாட் வேர்ல்டு தானே இது. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் எனக்கு இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம தாட்ஸ் திங்கிங் ரெண்டுமே வந்து இந்த சைக்கிக் வேர்ல்டு உள்ள நடக்கிற விஷயம் தான் அது. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து என்ன கேம் விளையாடுறோம், வந்ததை அப்படியே விட்டுருமா, இல்ல வந்ததுக்கு மேல நம்ம ஓகே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோமா, ப்ராஜெக்ட் முடிக்கணும், அதுக்கு வந்து 2 பேரை வேலைக்கு எடுக்கணும், 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஓகே, அதுக்கு நம்ம 2 பேரை எப்படி இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணுவோம், மேனேஜரோட டிஸ்கஸ் பண்ணுவோம், அதோட நிறுத்திக்கிட்டா ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஓவரா திங்கிங் போனோம்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து 2 பேரும் வேலைக்கு எடுத்த அப்புறம் சக்சஸ் ஆயிடுவாங்க. சக்சஸ் ஆன அப்புறம் நம்மளுக்கு வந்து சக்சஸ் மீட்ல நம்மளுக்கு வந்து மாலை போடுவாங்க. மாலை போடும்போது சூப்பரா இருக்கும். அந்த கற்பனையில உலகத்துக்கு நம்ம போனோமா திங்கிங்கா மாத்துறோம் அது. ஸோ இன்ப நாட்டமா. ஸோ தாட் தான். தாட்டை வந்து நம்ம திங்கிங்கா மாத்துற ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு.
ஓகே ஓகே சார். அதாவது பொதுவா ரெண்டுத்தையுமே விட்டுறது நல்லது. எதையும் விட்டுறது நல்லது, சுதாரிச்சுட்டு இல்லைங்களா? ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அவேர்னஸ் வரீங்க, அப்புறம் வேணும்னா வச்சுட்டு விட்டுருவீங்க. வேணான்னா ஃபர்ஸ்ட் தேவைப்படுற இடத்துல ஆக்ஷன்ல கவனத்தை செலுத்திட்டு அனாவசியமான அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போறதை தவிர்த்திடலான்றீங்க இல்லைங்களா? தேவைப்பட்ட தவிர்த்துக்கலாம். நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்குள்ள நடக்குதுன்னே தெரியல. நம்ம கனவுலத்துல ஒரு பார்ட்டா இருக்கும். ஆமா ஆமா போர் அடிக்குது, சரி நம்ம ஃபியூச்சர் எல்லாம் சூப்பரா கற்பனை பண்ணிக்கலாம் 5 நிமிஷம் சொல்லி நீங்க வாண்டடா கற்பனைக்கு உலகத்துல அது ஆப்ஷன் 2 உலகம் இருக்கு நம்மளுக்கு. 2 உலகத்தையும் நம்ம ப்ளே பண்ணலாம்ன்ற ஃப்ரீடம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அனிமலுக்கு இந்த உலகம் மட்டும்தான் இருக்கு. ஹியூமன் பீயிங்க்கு இந்த உலகம் திங்கிங் உலகம் மட்டும்தான் இருக்கு. இப்போ யாருக்கு இந்த புரிதல் இருக்கோ, என்லைட்டனோ, புத்தாவுக்கு மட்டும்தான் இந்த 2 உலகமே இருக்கு. சோ அவங்க வந்து இது 2க்கு மேல போயிடுறாங்க. மேல போனாதான் இது 2த்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். வேணும் போது இன்னசென்ஸ் போய்க்கலாம், வேணும் போது இன்டெலெக்ட் போய்க்கலாம். அவங்களதான் புத்தான்னு சொல்றோம். நம்ம அவங்களதான் என்லைட்டன் சொல்றோம். வேணும் போது நீங்க எந்த எதை வேணும், இதுக்கு திங்கிங் வேணா திங்கிங் போய்க்கலாம், திங்கிங் வேணா கொஞ்ச நேரம் அமைதியா இந்த ரூம்லயே இருக்கலாம், இன்னசென்ஸ்லயே இருக்கலாம்னா இன்னசென்ஸ்ல இருக்கலாம். அந்த அவேர்னஸ் தான் என்லைட்மென்ட்னு சொல்றாங்க இல்ல சார்? என்லைட்மென்ட். ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. அந்த படம் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த மெய்யழகன் படத்துல ஸோ அந்த 2 கேரக்டர் இருக்கும். கார்த்தி, அது கார்த்திக் கேரக்டர் தான் இன்னசென்ட் கேரக்டர். அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் இவரு, அவர் பேர் என்ன, அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி கேரக்டர். ஸோ அந்த 2 கேரக்டர் தான் இன்னசென்ட் மைண்ட், திங்கிங் மைண்ட். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, அந்த 2 கேரக்டர் தான் இன்னசென்ட் வேர்ல்டுன்னு சொல்றோம், திங்கிங் வேர்ல்டுன்னு சொல்றோம். அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த 2 கேரக்டருமே நமக்கு ஆப்ஷனா இருக்கு. வேணும் போது நம்ம கார்த்தி ஆயிக்கலாம், வேணும் போது நம்ம வந்து இன்டெலெக்ட் ஆயிக்கலாம். ஸோ அதுதான் புத்தா. ஸோ புத்தான்றது இந்த 2 பர்சனாலிட்டியுமே உள்ள அடக்குனது. ஸோ நீ அதுக்காக அன்இன்டெலிஜென்ட்டா நம்ம ஆக்ட் பண்ணணும் கிடையாது. பொறுத்தவரைக்கும் நம்ம இன்டெலிஜென்ட்டா ஆக்ட் பண்ணுவோம், அரவிந்த் சாமி மாதிரி இருப்போம். அதுக்காக எப்பவுமே நம்ம ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்க மாட்டோம். இன்னசென்ட்டா குழந்தை மாதிரி ஆக முடியும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம குழந்தை மாதிரி ஆக முடியும். இல்ல ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு பார்க்குக்கு போனா ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த 2 பர்சனாலிட்டியுமே நம்மளுக்குள்ள இன்வைட் பண்ண முடியும். அதுதான் புத்தா ஹுட். ஸோ ரீகெய்னிங் அவர் இன்னசென்ஸ். நம்ம நிறைய வந்து ஹியூமனிட்டி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஸோ அதனால அது இன்டெலெக்ட், அந்த இன்டெலெக்ட் வந்து ஒரு கனவுல கிளியர் இருக்கும். நான் என் சந்தோஷம் எங்க இருக்குன்னா இன்னசென்ஸ்ல இருக்குன்னு சொல்ல தெரியாது. நாளைக்கு நான் இன்னும் பெரிய ஆளாயிட்டு, இன்னும் பணம் சம்பாதிச்ச அப்புறம், இன்னும் ஒரு வீடு வாங்கின அப்புறம், இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் மொபைல் வாங்கின அப்புறம், லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கின அப்புறம் என்னுடைய இடம் சூப்பரான இடம் அங்கதான் அப்படின்னு அது வேற எங்கேயோ காமிக்கும். இந்த இன்னசென்ஸை காமிக்காது. என்னைக்கு இன்னசென்ஸ் தான் நம்மளுடைய வீடுன்னு நம்ம திரும்புறோமோ அதுதான் சீக்கிங். அண்ட் எப்போ நம்ம இந்த சீக்கிங் கம்ப்ளீட் ஆகும்னா இன்னசென்ஸை ரீகெயின் பண்ணும் போது, இன்னசென்ட் வேர்ல்டும் நம்ம கிட்ட இருக்கு, திங்கிங் வேர்ல்டும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு வரும்போது தான் நம்ம வந்து we are liberated, we are enlightened. ஸோ இந்த 2 உலகமே நமக்கு இந்த நிஜ உலகமும் இருக்குது, கற்பனை உலகமும் இருக்கு. 2 உலகத்தையும் நான் எப்போ வேணா வேணும் போது மாத்தி மாத்தி போய்க்க முடியும்னு சொல்றதுதான் நம்ம புரிதல்னு சொல்றோம்.
இவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ கான்ட் ஸ்பீக் நவ் சார், ப்ளீஸ் டெல் மீ அபவுட் நான்-யார் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டெல் அபவுட் புத்தி அண்ட் மனது, விச் ஒன் ஆக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் மனது. ஸோ நான் யாருன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்க அது ரமணர் ஆங்கிள் இருந்து எடுத்துக்கிட்டா அது பிரம்மம்னு எடுத்துக்கலாம், பெரிய நான் சின்ன நான் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இல்ல சிம்பிளா சைக்காலஜிக்கல் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நீங்க அது ஒரு தாட் தான், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு இப்போ போறேன்னா, நான் ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறேன்னா, அந்த குழந்தைய பார்த்தோன்னே நான் வந்து அந்த குழந்தை கூட பேசுபோனா ஆயிடுறேன். அப்போ நானும் ஒரு ரோல் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தைய பார்த்தோன்னா நான் அப்பாவாயிடுறேன். ஸோ இதே வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது என் மேனேஜரை பார்க்கும்போது நான் எம்ப்ளாயி ஆயிடுறேன், அவர் எம்ப்ளாயர் ஆயிடுறாரு. ஸோ இதே நான் வந்து ரோட்ல வந்து ஒரு கடைக்காரங்கிட்ட போயிட்டு ஏதோ வாங்குறேன்னா அவர் அந்த கடை ஓனர் ஆயிடுறாரு, நான் அந்த கிளையண்ட் ஆயிடுறேன். ஸோ என்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் ஆகிறோமோ அதுக்கேற்ற நான் கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே நான் எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆங்கிள் நீங்கள் நான் மீன் பண்ணீங்கன்னு தெரியல. அண்ட் நான் வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நான் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து இந்த கனவு உலகத்துல மிதக்கும் போது தான் அது வந்து பெரிய பிரச்சனையாகுது. ஸோ அதனால நீங்க நானை அட்ரஸ் பண்றதை விட இந்த நிஜ உலகம் இருக்கு, கற்பனை உலகத்துல போயிட்டு அது 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 அதுக்குள்ள சுத்திட்டு வரும்போது தான் நான் போய் ஏதோ அந்த கனவு உலகத்துல போய் மாட்டிக்கிறது. ஸோ அதனால அந்த கற்பனை உலகத்தை நீங்க எப்படி அது கற்பனை உலகம் தான் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க போதும், அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ நான் வந்து பிரச்சனையா இருக்க சான்ஸ் கம்மி தான். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, மனசுனா என்ன புத்தினா என்னன்னு. மனசுதான் நம்ம வந்து இந்த அந்த கரணங்கள்ல நான் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அலைப்பாயும் மனம் சொல்றோம்ல, ஆசிலேட்டிங் மைண்ட், அதுதான் மனம்னு நம்ம எடுத்துக்கிறோம். முடிவு பண்றதுதான் அறிவுன்னு சொல்றோம். ஸோ ஆசிலேட் ஆகிற மைண்டு தான் வந்து மனம்ன்றதும், அறிவுன்றது வந்து ஏதோ ஒரு முடிவு வருது. ஓகே நம்ம இப்படிதான் ஆக்ட் பண்ணணும், இப்படிதான் நம்ம பேசணும், இப்படிதான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் சோஷியலா அப்படின்னு ஒரு முடிவு பண்றது இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த வேலை வேணாம், அந்த வேலை தான் போதும், நான் சென்னைக்கு போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு பண்றதுதான் அறிவு. நீங்க ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கொஸ்டின் வேணும்னா நீங்க மெசேஜ் கூட பண்ணுங்க, இல்ல பேசுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மேம், தேங்க்யூ. நானும் இல்லைங்கிறாங்களே, கேட்கலீங்க. சொல்லுங்க. இந்த புத்தான்னு சொல்லி 2 நிலை சொன்னீங்கல்ல, உங்க பேருங்க? ஃபாரூக். சொல்லுங்க ஃபாரூக். அந்த புத்தான்னு சொல்லி 2 நிலை, புத்தா வந்து 2 நிலையில இருப்பாருன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அது என்ன புரியல, அது 2 நிலையில முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் நான். அப்படிங்களா? ஸோ அதுல வந்து நம்ம இன்னசென்ட் மைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இன்னசென்ட் மைண்டை வந்து நம்ம குழந்தைத்தனம் நம்ம என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் ஓகேன்னு சொல்ற மாதிரி ஒரு மனம் இருக்குல்ல, அதுதான் இன்னசென்ட் மைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு துக்கம் வருது, இல்லை ஒரு வருத்தமா இருக்குன்னா உங்க அறிவின் இந்த துக்கம் வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விடும். ஆனா ஒரு குழந்தை அப்படி இருக்காது. குழந்தை வந்து அது துக்கமா இருந்தா துக்கமா இருக்கும், அழணும்னு சொன்னா அழுவும். ஸோ என்ன எமோஷன் இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் இன்னசென்ஸ் சொல்றோம்.
இப்போ அந்த அறிவு வந்து 13 வயசு 18 வயசுக்கு அப்புறம் அறிவு வந்த அப்புறம் நீ அது என்ன பண்ணும், இன்னசென்ட் மைண்ட் கிட்ட போயிட்டு நீ இப்படிலாம் வரக்கூடாது, நீ வந்து எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும், நீ எப்பவுமே வந்து ஹைல தான் இருக்கணும் அப்படின்னு இது டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் இன்டெலெக்ட்னு சொல்றோம். ஸோ இன்னசென்ட் மைண்ட்ன்றது நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஒரு 13 வச்சுப்போமே. ஸோ அப்போ வந்து ஒரு இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ் வந்து நம்ம வந்து இழந்துடுறோம் நம்ம 18 வயசுக்கு அப்புறம். அப்போ இழந்த அப்புறம் நீ தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றோம். ஸோ அதுதான் அந்த மேயத்துல கூட அந்த அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து அவர் சென்னையில போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுவாரு. பட் அவர் திரும்பி அவர் ஊருக்கு வந்து ஒரு அந்த கார்த்தி வந்து இன்னசென்ட்டா எப்படி ஒரு கால்குலேஷன் இல்லாம ஆப்ரேட் பண்ணும்போது அவருடைய சைல்ட்ஹுட் ஞாபகம், நான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிதான் குழந்தையா இருக்கும்போது விளையாடிக்கிட்டு அதை பத்தி பெருசா கவலைப்படாம அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்த மனசை நம்ம இழந்துட்டோம். அந்த மாதிரி அந்த ரீகெய்னிங் இன்னசென்ஸ் இருக்குல்ல, பைபிள்ல இருக்கும் ரீகெய்னிங், அதுதான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்றோம். நம்மளுடைய குழந்தைத்தன்மையை நம்ம இழந்துட்டோம், இப்ப நம்மளுக்கு அறிவு மட்டும்தான் இருக்கு. ஸோ அறிவினால பல லாபம் இருக்கு, பட் ஆனா நம்ம வந்து பல நஷ்டமும் இருக்கு. அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுறதுதான் திருப்பி போய் நம்மளுடைய சொந்த குழந்தைத்தனத்தை மீட்டு எடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ. சேகர் ஜி ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகேயா, நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன், அன்மியூட் பண்ணிட்டேன். கேக்குதுங்களா நான் சொல்றது? கேக்குதுங்களா? ஓகேயா, கேக்குதுங்களா? கேக்குதா? நல்லா கேக்குதுங்கய்யா. ஓகேயா, ரொம்ப சந்தோஷங்கய்யா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு பேசுறதுல. அதாவதுங்கய்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, நானுங்கிறது யாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம். இப்ப நான் வந்து ஐயாவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயாவை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேங்க, சரிங்களா? ஆனா அப்போ வந்து ஐயாவை பத்தி பெருசா தெரியாது. நாங்களும் வந்து ஒரு சப்தர்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்க ஒரு குரூப்பா மீட்டிங்க்கு போயிருந்தோம், ஜேகே சர்க்கிள்ல இருந்து போயிருந்தோம். அப்ப ஐயாவும் அங்க வந்திருந்தாரு. அப்ப புரியாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஐயா ரொம்ப புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்க உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க உண்மையிலே, சரிங்களா? அப்போ அந்த வகையில வந்து இப்ப ஒரு இந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப இந்த நான் அப்படிங்கிறது இல்லைங்கிறாங்க. நானு இல்ல, நானுங்கிறது ரெண்டு வகையில புரிஞ்சுக்கிறேங்கய்யா. ஒண்ணு, பிசிக்கலா நானுங்கிறது இருக்கு, சரிங்களா ஐயா? சைக்காலஜிக்கலா நான் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இன்னொரு பல இடங்கள்ல போய் நம்ம படிச்சதை வச்சு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்று விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது உயிரினுடைய இயக்க நிலை, அலைநிலை தான் வந்து மனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைநிலை வந்து அமைதியா இருக்கிற நிலையில வந்து அறிவா இயங்குது, அதுதான் அறிவு நிலை அப்படின்னு சொன்னாங்க. இத பத்தி உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டு தெளிவடைஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அந்த பிலாசபியும் வச்சுக்கலாம், தவறு கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அதுவும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா உங்களுக்கு ஒர்க்கபிள் நான்ன்ற மாதிரி ஏதோ வச்சிருக்கீங்க, தட்ஸ் ஃபைன். சரி சரி, இல்ல ரைட்டு, அதுக்காக இல்ல. இல்ல, இந்த புரிதல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு மனசுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப தடுமாற்றமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்லாம் நீங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க அதுக்கான விளக்கத்தை சொன்னீங்க, எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, நீங்க மட்டும்தான் அப்படி இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்ப அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே குட்டையில ஊடுற மட்ட மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிற போது, அப்போ நம்ம வந்து யாருக்கிட்டையும் நம்ம ரொம்ப பெருசா காமிச்சுக்கணுமோ அல்லது மத்தவங்க ரொம்ப நம்ம குறைவா இருக்காங்கன்னு நினைச்சுக்கணுமோ அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரியுதுங்க. உண்மையிலேயே இதுல நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பா நானும் வந்து ஃபியூச்சர்ல முகாம்ல எல்லாம் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. நன்றி.
இந்த மந்த் எண்ட் கூட ஒரு முகாம் இருக்கு. சரவணன் ஜியோமணி 2 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. 30th 1st of December சாட்டர்டே சண்டே 2 நாள் முகாம். முடிஞ்சவங்க அட்டன் பண்ணலாம் சேலத்துல. ஓகே. கேள்வி கேட்டுங்க. ஹவு டு ஃபீல் அண்ட் பி இன் பிரசன்ட் ஆல்வேஸ். ஸோ இப்போ நம்ம இன்னசென்ட் மைண்டுன்னு சொன்னோம், திங்கிங் மைண்டுன்னு சொன்னோம். திங்கிங் மைண்ட் எப்பவுமே பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல இருக்கும். இன்னசென்ட் மைண்ட் வந்து எப்பவுமே ப்ரெசென்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கிறது ஒரு பியூட்டி இருக்கு, அண்ட் திங்கிங் மைண்டுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி இருக்கு. அது வந்து ஒரு திங்கிங் மைண்ட் வந்து கொஞ்சம் திங்கிங் மைண்ட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் டார்ச்சரஸா இருக்கும், கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். பட் ஆனால் அது ஒரு நெசசரி ஈவில். ஸோ அதனால தேவைப்படும் போது நீங்க ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க, தேவைப்படும் போது நீங்க ஒரு கால்குலேட்டிவா இருங்க. பட் மற்ற டைம்ல நீங்க திங்கிங் மைண்டோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இன்னசென்ஸ்க்கு வந்துடலாம் நம்ம. ஸோ அந்த இன்னசென்ஸ்ல வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ரெசென்ட்ல இருப்பீங்க. நீங்க ப்ராக்டிஸா பண்ணணும்னா நீங்க தனியா உட்காரும் போது நீங்க ஃபோன் பார்க்காம டிவி பார்க்காம உங்க மைண்ட்ல என்ன வருதோ வரட்டும், நல்ல எண்ணம் தான் வரணும், நல்ல எமோஷன் தான் வரணும், அந்த மாதிரி எதுவுமே அடம் பிடிக்காம எந்த டிமாண்டுமே இல்லாம ரூமுக்குள்ள யார் வந்தாலும் ஓகே தான், என் மைண்டுக்குள்ள எந்த எமோஷன் வந்தாலும் ஓகே தான் சொல்லிட்டு நீங்க உட்காரும் போதே இன்னசென்ஸ் தான் வந்துடுறீங்க. ஸோ என்ன இருக்கோ அது இருக்கு. ஆமா இப்போ துக்கமா இருக்கிறோம், இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கவலையோட இருக்கிறோம். ஆமா இப்போ அதான் இருக்கு, அதான் இருக்கு. ரூம்ல ஒரு சைலன்ஸ் இருக்கு, ஆமா இதுதான் இருக்கு. இது எனக்கு பிடிக்கல, ஓகே பிடிக்கலன்றது இருக்கு, ஓகே. இந்த மாதிரி நீங்க என்ன இருக்கோ அதோட இருந்துட்டீங்கனாலே வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துடுவீங்க, இன்னசென்ட் மூமெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. இதை நீங்க ஒரு 1/2 hour டெய்லி மார்னிங்கோ ஈவினிங்கோ இல்லை வாக்கிங் போகும்போது பண்ணலாம். அண்ட் நேச்சரோட இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா விரிஞ்சிடும். அப்பயும் நீங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கலாம். இல்லை குழந்தைங்களோட விளையாடும் போது, இல்லை பெட்ஸோட விளையாடும் போது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்னசென்ஸோட டச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் திங்கிங் மைண்ட்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மீறின விஷயத்துக்கு வந்து நீங்கள் அந்த சரண்டர். ஸோ ஃபியூச்சரை பற்றி வர பயங்கள்லாம் வந்து நீங்கள் டோட்டல் மைண்டுக்கிட்டேயோ இல்லை கடவுள்கிட்டயோ விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த அது கவலைப்படுற தன்மையிலேருந்து அது வெளியே வந்து ஸ்லோவாக இன்னசென்ஸ்க்கு வந்துடும். ஸோ டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டாலும் சரி, கடவுள்கிட்ட விட்டாலும் சரி, உங்களுடைய ஃபியூச்சர் ஒரிஸ், இன்செக்யூரிட்டிஸ், அதெல்லாம் ஃபியூச்சர் இன்செக்யூரிட்டிஸ் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுடலாம். அண்ட் சென்சரி வேர்ல்டு, இந்த சவுண்ட்ஸு, இந்த ஓப்பன் ஸ்பேஸ், இதோட இருக்க உங்களுக்கு வந்து நேச்சுரலா இன்னசென்ஸ் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்துருவீங்க. நீங்க நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? சார் ஒன் ஸ்மால் டவுட். இப்போ நீங்க மென்ஷன் பண்ணீங்கல்ல தட் ஃபியூச்சர் பத்தின வரிஸ் எல்லாம் வரும்போது இன் மை கேஸ் அது என்னால இன்ஸ்டன்டா ட்ராப் பண்ண முடியறது, ஆர் அந்த அவேர்னஸ் வந்துடுறது. இதை நம்ம கற்பனையான ஒரு பயத்துல தான் இருக்கோம், இல்லை கற்பனையான ஆங்ஸைட்டியில தான் இருக்கும், சுச்சுவேஷன் வரும்போது ஹேண்டில் பண்ணிக்கலான்னு. ஆனா இதுவே ஒரு ஃபியூச்சரை பத்தின ஒரு நல்ல விஷயம் வரும்போது ஐ டென்ட் டு டிராவல் அலாங் வித் தட் ஃபார் அ லாங்கர் பீரியட். அந்த அவேர்னஸ் கம்ஸ் வெரி லேட். ஸோ அதுக்கு என்ன பண்றது சார்? சரி, கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க, என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே. Okay, but that will also be imaginary world only, no? Like ஆஃபீஸ்ல திட்டுவாங்கங்கறத வந்து இமீடியட்டா கட் பண்றேன், ஆனா ப்ரமோஷன் கொடுப்பாங்கன்னா ஐ டென்ட் டு டிராவல் லைக் தட். இட்ஸ் நாட் ஆமா, இந்த அவேர்னஸ் இருக்குல்ல, அது போதும் உங்களுக்கு. நீங்க இமேஜினரி வேர்ல்டு இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
நீங்க மெதுவாக வெளியே வந்துடுவீங்க. ஃபுல்லா இமேஜினரி வேர்ல்டே இல்லாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இமேஜினரி வேர்ல்டும் தேவை நம்மளுக்கு, அதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். இந்த இமேஜினரி வேர்ல்டு எப்படி நம்ம கன்சீவ் பண்ணோம்னா, அது ஃபுல்லா தப்புன்ற மாதிரி நம்ம ஐடியா கொண்டு வரக்கூடாது. இப்போ இந்த நம்ம டிராவல் பண்றோம்னா, நான் டெல்லிக்கு போகணும், பெங்களூர் வழியா போகணும், பெங்களூர் போயிட்டு டெல்லிக்கு போகணும், அப்போ போற வழியில மும்பை வரும். ஸோ இப்படி ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கேன்ல, சென்னையிலேருந்து கிளம்புறேன், மும்பைக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்ற ஒரு மேப் இருக்குல்ல. ஸோ இப்போ இது வந்து மேப்ல கிளியரா இருக்கும். நான் சென்னையில் எங்க இருக்கிறேன், பெங்களூர், மும்பை, அப்புறம் டெல்லி போகணுன்ற மாதிரி மேப் இருக்கும். ஸோ இப்போ அந்த மேப் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிராவல் பண்ணி கரெக்டாக டெல்லிக்கு போய் சேரத்துக்கு. ஆனால் மேப் உண்மையான்னு கேட்டால் அது இமேஜினரி தான். ஸோ அது கோடு போட்டு ஏதோ வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அது வந்து ஒரு இமேஜினேஷன் தான் மேப்ன்றது, அதுதான் திங்கிங் மைண்டு. ஆனால் ஆக்சுவல் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கும். ஆனால் இந்த மேப் வச்சு தான் நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு, ஃபிசிக்கல் டெரிட்டோரியை நேவிகேட் பண்ணணும். ஸோ அப்போ மேப் வந்து உண்மையான்னு கேட்டால் உண்மை இல்லை தான், ஆனால் யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் யூஸ்ஃபுல் தான். ஸோ அப்போ வந்து நம்ம மேப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம மேப்பை பழிக்க தேவையில்லை, மேப்புக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த மேப்னால நம்ம யூஸ் பண்ணிக்கணும், கைட் ஆகணுமே தவிர மிஸ்கைட் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் டெரிட்டரி வேற, அதுதான் இன்னசென்ஸ் மைண்டு. ஆனால் மேப் தான் நம்மளுக்கு அந்த ஃபிசிக்கல் டெரிட்டோரியிலே நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை ரைட் ஆங்கிள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு உலகமே தேவை, ரெண்டு உலகமே நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வேணும் போது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலன்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த திங்கிங் வேர்ல்ட்லயே மாட்டிக்கிட்டு அது ஃபியூச்சர் அந்த நாளைக்கு சூப்பரா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் சாவர அன்னைக்கு கூட நம்ம அடுத்த ஜென்மத்துல சூப்பரா ஆயிடுவோம், நம்மளுக்கு மேல போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலா சந்தோஷம் இருக்காது. நாளைக்கு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்குமே தவிர இன்னைக்கு நல்லா இருக்கும் போமானா நல்லா இருக்க மாட்டோம். இன்னைக்கு பேத்தட்டிக்கா தான் இருக்கும். அது எவ்வளவு பேத்தட்டிக்கா இருக்குமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நம்ம ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சரை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்க கரண்ட் பேத்தட்டிக் ஆயிடும். ஸோ அது விஷியஸ் சர்க்கிள் மாதிரி ஆயிடும். நீங்க எவ்வளவு பேத்தட்டிக்கா ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகான கற்பனையான உலகத்தை நம்ம கற்பனை பண்ணிட்டு அதுக்குள்ள வாழ்வோம். ரொம்ப ரொம்ப கற்பனையா வாழும்போது நமக்கு ரியாலிட்டியோட டச் போயிட்டே இருக்கும், மேல மேல போயிட்டே இருக்கும், ஜாய் கிடைக்காது. ஸோ அது விஷய சர்க்கிள் மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம ஹியூமனிட்டி அதில் தான் மாட்டிட்டு இருக்கு. ஒரு குளோரியஸ் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நோக்கி ஒரு மேடா ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாம ஃபியூச்சர்ல எப்படியோ சூப்பராயிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில பல டிஸ்ட்ரக்டிவான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நம்ம இட்ஸ் பெட்டர் டு வேக் அப். இது ஒரு கற்பனை தான், நாளைக்கு நல்லா இருப்போன்றது ஒரு கற்பனை தான், அது ப்ராமிஸ் தான், அது ஆக்சுவாலிட்டி கிடையாது, அது ஆக்சுவலா ஆகவே ஆகாது. இதுக்கு யாருக்குமே அது ஆக்சுவலா ஆனது கிடையாது. ஃபியூச்சர்ல யாருமே நல்லா இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபியூச்சரே ஒன்று வராது நம்மளுக்கு. அப்படி வந்தாலுமே அது ப்ரெசென்டா தான் வரும், இன்னைக்கா தான் வரும் அது. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபியூச்சரும் இருக்கும். ஸோ அப்படின்னு புரியும் போது தான் இந்த கனவு உலகம் என்ன அப்படின்றது புரியும். புரியும் போது நம்ம எப்போ ஆன் பண்றது ஆஃப் பண்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களாமா? ஹலோ ஐயா, கேக்குதுங்களா சொல்லுங்க. ஐயா? கேக்குது, சொல்லுங்க. ஐயா, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தான் எனக்கு எப்படி தோணுதுனாங்க ஐயா, அதாவது ஃபியூச்சர் நல்லா இருக்காதுன்ற மாதிரி ஒரு பயம், அந்த மாதிரி தாங்க ஐயா. இப்போ பாசிட்டிவா நீங்க சொன்னீங்க, இது வந்தா நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ஏதாவது பாசிட்டிவா அது சம்பந்தமா ஒரு வாழலான்ற ஒரு ஆசை, அந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு தாட்ஸ் அந்த மாதிரி வருது. இப்போ ஃபியூச்சரே வந்து ஒரு பயமா இருக்குது, அதாவது நல்லா இருக்காது, இப்போவே நல்லா இல்லை அப்பவும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணும்போது அது அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த இது கம்மியா இருக்குதுன்னா அதுக்கு அது எப்படி? அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் இமேஜினரி தான், அது புரியுது. ஆனா வந்து அதுலயே தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, இப்போ நீங்க எதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து இன்னைக்கு ஒழுங்கா வேலையை செய்யணும்னு தான் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். அப்போ அவ்வளவுதான், கரெக்ட் தான். நீங்க போயிட்டு அப்படியே இருங்க.
இருந்தாலுமே அந்த தாட்ஸ் வந்து நீங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி இமேஜினரி வேர்ல்டு கூட போயிடுது. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி நம்ம இவ்வளவு நாள் என்ன மிஸ்டேக் பண்ணோம், இனிமே அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்தாலுமே இதுக்கு மாத்தி பண்ணலாமா, அப்படி மாத்தி பண்ணலாமா, அந்த மாதிரியும் வருது. ஆனா கரெக்டா அந்த சுச்சுவேஷன் வரும்போது திருப்பி அதே தப்பு தான் பண்றேன். அந்த மாதிரி தான் இப்போ இவ்வளவு நாள் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம ஐயாவோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுதான் புரிஞ்சுக்கிறேன் நான். அதான் நீங்க அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அவேர்னஸ் கொண்டு வாங்க. நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா கரெக்டா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அதே தப்பு பண்றீங்கனாலே நீங்க அவேரா இல்லை. ஸோ நீங்க அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது எப்படி அவேரா இல்லையோ திங்க் பண்ணும் போதுமே கூட அவேரா இல்லை. ஸோ அதனால நீங்க இப்பவும் அவேரா இல்லை. ஸோ 3 டைம்லயுமே அவேர்னஸ்ல இல்லை. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ண நினைக்கிறீங்க. அப்போ வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்றது வந்து கான்சியஸ்னஸ் தான் பிரேக் பண்ணும். ஓகே ஓகே. அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான். ஓகேங்க. அந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு ஏதாவது இது ப்ராக்டிஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதாவது இப்போ ஒரு பண்ற விஷயத்துல கரெக்டா தூங்கணும், கரெக்டா சாப்பிடணும், நம்ம வேலையை இந்த டைமுக்கு முடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, நீங்க ஒரு நல்ல ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு ஹெல்த்தி ரொட்டீன். ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், கொஞ்சம் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு டேல நீங்க பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணீங்க. ஒரு 8 hours ஒர்க்கு, ஒரு 2 hours என்டர்டெயின்மெண்ட், ஒரு 2 hours எக்ஸசைஸ், ஒரு 1/2 hour மெடிடேஷன், நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கீங்க உங்க டேவை, வீக்கை. ஓகே, சரிங்க. இது ஒரு இன்சிடென்ட்டுங்க, சின்ன இன்சிடென்ட். இப்போ நான் சொன்னதே தான். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், நம்ம செய்கிற வேலையை நல்லதா செய்வோம் அப்படின்னு நினைக்கிறோம். சில பேர் வந்து ஏமாத்தணும், இல்லை வந்து வெறுப்பேற்றணும், இந்த மாதிரியே நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம தெரியாம இது பண்ணும்போது அவங்க வந்து நம்ம வேணும்னு டார்ச்சர் பண்ற மாதிரி ஏதாவது பண்றாங்க. அப்போ அது வந்து தாட்ஸ் வந்து நமக்கு திருப்பி இப்போ அவங்க கிட்ட அவங்கள மீட் பண்ணதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாள் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அதே தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. சரிங்க. என்ன சொல்றீங்க? ஸோ தாட்ஸ் வருது, அதனால நீங்க மியூட் ஆயிட்டீங்க, எனக்கு வரல. சரி, நீங்க வந்தப்ப நான் பதில் சொல்றேன். எல்லா கொஸ்டின்ஸும் வந்துடுச்சு. ஸோ கண்ணன் ஐயா, இஃப் டைம் பர்மிட்ஸ், எக்ஸ்பிளைன் a little about your being is more important than becoming. JK. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னசென்ட் மைண்டுன்னு ஒன்று சொன்னோம், அதுக்கப்புறம் திங்கிங் மைண்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த இன்னசென்ட் மைண்டு தான் பீயிங்னு எடுத்துக்கலாம். திங்கிங் மைண்ட் தான் பிகமிங். அது எப்பவுமே வந்து இதுவாகணும், அதுவாகணும், ஃபியூச்சர்ல இப்படி இங்க இருக்கணும், அங்க இருக்கணும்னு சொல்லி இது ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிகமிங். இன்னசென்ட் மைண்ட் தான் வந்து பீயிங். ஸோ நிறைய பேர் பீயிங்கை ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது காரணம் வந்து அது அந்த இன்னசென்ட் மைண்ட். நம்மளும் அதான் சொல்றோம். அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பீயிங்ல இருக்கணும். பீயிங்னா என்னன்னா அது எப்பவுமே பிகமிங் ஆகிட்டே இருக்கு, அது இஷ்டத்துக்கு. அந்த பிகமிங் எப்படி பிகமிங் ஆனாலும் ஓகேன்னு அலோவ் பண்றது தான் பீயிங். பீயிங்னா ஏதோ ஸ்டாட்டிக்கா ஒரே ஒரு தாட் மட்டும் இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. பீயிங்னா அது எப்படிலாம் பிகம் ஆனாலும் ஓகே, எப்படி அது பிகம் ஆனாலும், துக்கத்தை காட்டினாலும் சரி, சந்தோஷத்தை காட்டினாலும் சரி, இந்த பிகமிங்கை நான் அக்செப்ட் பண்றது தான் பீயிங். ஸோ அதுதான் பீயிங் சொல்றோம். திங்கிங் மைண்ட் வந்து எப்பவுமே அது பிகமிங்கா தான் இருக்கும். அது ஃபியூச்சரை நோக்கி ஓடணும், பாஸ்டை நோக்கி ஓடணும், அதோடைய ஃபங்க்ஷனே அதுதான். ஸோ அது ஏதாவது பிகம் ஆகிட்டே இருக்கணும், அது ஏதாவது டெஸ்டினேஷன் நோக்கி ஓடிட்டே இருக்கணும், ஏதாவது அவாய்ட் பண்ணணும், ஏதாவது
கிராப் பண்ணணும். ஸோ பிகமிங்னா நீங்க திங்கிங் மைண்ட் எடுத்துக்கலாம், பீயிங்னா இன்னசென்ட் மைண்ட் எடுத்துக்கலாம். ஓகே கண்ணன், நன்றி ஐயா. ஓகே ஓகே, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. ஜஸ்ட் அப்படி ஒரு 2 minutes நம்ம இந்த அவங்கவுங்க எந்த ரூம்ல இருக்கீங்களோ அந்த ரூம்லேயே இருப்போம். இப்போ நீங்க ரூம்ல இருக்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஒரு 30 secondsல நம்ம அதுக்குள்ள ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டோம், அதுக்குள்ள 2 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அழகா தெரியும். ஸோ அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு இருப்போம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி செஷன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ லெனின். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ மேம். நன்றி ஐயா.